ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமிது டிஎன்பிசி அகாடமி. ஸோ மத்திய அரசு பாலிட்டியில் நம்ம வீக் 2க்கு வந்து மத்திய அரசு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மத்திய அரசில் வந்து நம்ம 2 பார்ட் முடிச்சிட்டோம். சரிங்களா, லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அதோட புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, புக் பேக் ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் வந்து புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் அப்படியே வந்து ஆப்ஷனோடு எடுத்து வைப்பாங்க. சரிங்களா, அதனால் புக் பேக் வந்து ரொம்ப 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 முக்கியம். புக் பேக்கை மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க. சரிங்களா, ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? குடியரசுத் தலைவர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவின் சபாநாயகர். சரிங்களா, யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவின் சபாநாயகர். ஸோ மூணாவது கொஸ்டின் பாருங்கள், அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவார். எதுக்குன்னா மக்களவைக்கு. ஸோ என்னது, எல்லாருமே மக்களவைக்கு தான் ரொம்ப பொறுப்பாக இருக்கணுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ மக்களவையில் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குழுவும் பொறுப்புடையவங்களாக இருக்கணும். சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 25. சரிங்களா, மக்களவையில் எத்தனை 25 வயசு இருந்தால் போதும். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம். இதெல்லாம் நம்ம உள்ளேயே பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? எந்த ஆர்டிக்கல்னால் 360. சரிங்களா, ஸோ 6வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 7வது கொஸ்டின் பாருங்கள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். சரிங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், டேஸ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. என்னதுன்னா நிதி மசோதா. சரிங்களா, நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் நம்மளால் அறிமுகம் செய்ய முடியாது. ஸோ அடுத்து, டேஸ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். சரிங்களா, அடுத்தது அலுவல் வழியில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். சரிங்களா, துணை குடியரசுத் தலைவர் தான் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர். சரிங்களா, நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை வழக்கறிஞர். சரிங்களா, ஸோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 65. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். சரிங்களா, ஸோ தற்சமயம் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 34. சரிங்களா, அடுத்து பாருங்கள், சரியான கொஸ்டினை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதை பாருங்கள், மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 250. ஸோ இது வந்து கரெக்டு. சரிங்களா, இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ இதுவும் கரெக்டு. சரிங்களா, அடுத்து, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. சரிங்களா, ஸோ இதுவும் கரெக்டு. சரிங்களா, மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இந்த இது வந்து தப்பு. ஏன்னா மாநிலங்களவை வந்து மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. மக்களவை தான் நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் தான் கரெக்டு. 1, 2, 3 சரியானவை. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது பார்த்தீங்கன்னா 62. ஸோ நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. என்னென்னா 65 வயசு ஒரு ஓய்வு பெறும் வயது. சரிங்களா, ஸோ செகண்ட் வந்து கரெக்டு. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. சரிங்களா, இது வந்து தப்பு. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், ஏன்னா நாடாளுமன்றத்திற்கு வந்து உட்பட்டதுன்ற மாதிரி வரும். சரிங்களா, ஸோ உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் 4th வந்து சரியானவை. சரிங்களா, ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொறுத்துக்கை அப்படியே கொடுத்து கேட்கலாம். சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆர்டிகல் 53 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். ஆர்டிகல் 63 பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம் பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 356 பார்த்தீங்கன்னா மாநில நெருக்கடி நிலையை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 76 பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் பற்றி சொல்லுது. சரிங்களா, ஸோ ஆர்டிகல் 352 பார்த்தீங்கன்னா என்னதுன்னா உள்நாட்டு நெருக்கடி நிலையை பற்றி சொல்லுது. சரிங்களா,
ஸோ இதோட என்னது நமக்கு வந்து புக் பேக் முடிஞ்சு. புக் பேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இது படிக்கிறவங்களோ இல்லையோ புக் பேக் கண்டிப்பாக படிக்கணும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து மத்திய அரசை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா. இன்னும் நமக்கு என்ன இருக்குது, நம்ம ஐஎன்ஏ முடிச்சிட்டோம், மத்திய அரசு முடிச்சிட்டோம். இன்னும் என்ன இருக்குது, ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இன்னும் ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் வந்து பார்க்கணும் சரிங்களா. ஸோ இன்னும் 3 லெசன்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் 1 லெசன்ஸ் இருக்குது சரிங்களா. இன்னும் மேக்ஸ் இருக்குது. அவ்வளோதான் அந்த வீக் 2க்கு வந்து நம்ம முடிக்கிறது சரிங்களா. டக்குன்னு நான் முடிச்சிருவேன் சரிங்களா. ஸோ இந்த தடவை வந்து டிலே ஆகாது, கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.